ஹலோ மக்களே, எல்லோரும் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முந்திரி பழம், இந்த முந்திரி பேர்லாம் எப்படிப்பா விளையுது, எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் முந்திரி மரம். ஸோ இதில் பூ வச்சு, அதுக்கப்புறம் காய் காய்ச்சி, அதுக்கப்புறமா தான் கனியாகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மரத்துலேருந்து ஒரு பழங்களாக பறிக்கி கீழே உழுந்து கிடக்கும். அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொட்டிட்டு உட்காந்து இந்த மாதிரி கொட்டை தனியாக பழந்தனியாக பிரித்து எடுக்கணும். இது செகண்ட் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இது ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியான ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஆனால் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பழத்தை தனியாகவும் முந்திரி கொட்டையை தனியாகவும் பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய்ட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அவிச்சு உடச்சி அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது வயல்லேருந்து எடுக்கக்கூடிய முந்திரி கொட்டைகள் எப்படி மரத்துலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பழத்தெல்லாம் சாப்பிட்லாம், உடம்புக்குமே ரொம்ப நல்ல விஷயம். காயாக இருக்கிற பழத்தை சாப்பிடக்கூடாது, ரொம்ப நல்ல பழமாக இருக்கும் பாருங்கள். அதுலேயும் அணில் கடித்த பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது.